ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அவரு எதிர்பாராத விதமா இறந்து போறாரு. அதனால அவரோட மகன் இளம் வயதிலேயே அரியணை ஏறுறாரு. அரசகுமாரனுக்கு அரசு ஏற்று நடத்துறதுல பெரிய சவாலா இருந்தது. ஒரு நாள் மக்கள் தன்னோட ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினான். அதனால மாறு வேஷத்துல மக்களோட மக்களா கலந்து போனான். மக்கள் எல்லாருமே அவனோட ஆட்சியில அதிருப்தி அடைஞ்சிருக்கிறது அவனுக்கு தெரிய வந்தது. மக்கள் தன்னோட அரச விரும்பல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசகுமாரன் கோபமும் விரக்தியும் அடையறான். இனிமே என்னால அரசனா இருக்க முடியாது அப்படின்னு நாட்டை விட்டு காட்டுக்கு போறான். சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த அவனால காட்டுல சமாளிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப அவனோட அமைச்சர் அவனை பார்க்க வராரு. நான் அரண்மனையும் அரசும் தான் உங்களுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துலயே உங்களால பிரச்சனையை சமாளிக்க முடியல அப்படின்னா காடு உங்களுக்கு சொந்தம் இல்லாத இடம். இங்கு எப்படி பிரச்சனையை சமாளிப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. தன் தவறை உணர்ந்து அரண்மனைக்கு போன அரசகுமாரன் மக்களோட தேவையை அறிந்து அரசு நடத்தி வெற்றியும் பெறான். இருக்கிற இடத்துல வர பிரச்சனையும் சவால்களையும் சமாளிக்க முடியலனா அதை விட்டு வெளியில வந்து எப்படி சமாளிக்க முடியும்?